ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த் ஈட்டிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பார்பிக்யூ ஸ்பெஷல் டிஷ்ஷு. இது வந்து கிறிஸ்பி கார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இன்றைக்கி கிறிஸ்பி கார்ன் பண்ணுறதுக்காக 2 ஸ்வீட் கார்ன் வந்து இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரெடிமேட் பேக்கெட்ஸ்லையும் இருக்குது, நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சாஸ் பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றி அது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்வீட் கார்ன் வந்து போட்டுடலாம். ஸ்வீட் கார்ன் வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. மேக்ஸிமம் 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே நல்லாவே வெந்துடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் 3 மினிட்ஸ் வரைக்கும் அதை வந்து பாயில் பண்ணுங்கள். ஸோ இப்போ 3 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வடிகட்டியில் இந்த வடிகட்டி தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெளியில் வச்சுருங்க. அதோட ரொம்ப ஈரப்பதம் இருந்ததுன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா ஒட்டிக்கும். அதே மாதிரி ஈரப்பதம் இல்லை அப்படின்னாலும் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒட்டவே ஒட்டாது. ரெண்டுக்கும் நடுவில் ஸ்டேஜில் இருக்கணும். தொட்டால் லைட்டாக ஈரப்பதம் இருக்கணும். ஸோ ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு சேருங்க. அப்படி இல்லை எனக்கு இன்னும் வந்து நல்லா தண்ணி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஃபேன் காற்றுல ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் சேருங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 ஸ்பூன் அரிசி மாவு, 4 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இதோட இந்த பக்குவம் தாங்க இம்பார்ட்டண்ட்டு. அது வந்து லைட்டாக தண்ணி இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி இருந்தது அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் நல்லா திப்பியே ஒட்டிக்கும். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப போட்டு பிசையக்கூடாது. லைட்டாக அது மேலே வந்து உறுத்தி வர்ற மாதிரி பிசையணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு மிளகாத்தூள் சேர்க்குறங்காட்டி இப்போ வந்து மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சேர்த்துன கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் எல்லா ஸ்வீட் கார்ன்லேயும் படுற மாதிரி இந்த மாதிரி குலுக்கி விடுங்க. அப்போ தான் ஒரே பக்கமாக நிற்காமல் எல்லாத்துக்கூடையும் பிளெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 டைம் நல்லாவே குலுக்கி விடுங்க. ஸோ அவ்வளோதான், ஸ்வீட் கார்ன் வந்து பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த மாதிரி கலரில் தாங்க இருக்கணும். ரொம்ப மஞ்சளாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வெள்ளையாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இப்போ எண்ணெய் சூடானோன்னா ஒவ்வொரு பேட்சாக எடுத்துடலாம். ஸோ இதை போடும்போது நீங்கள் கவனமாக போடணும். இது வந்து ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு இது வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் தள்ளி நின்று நீங்கள் இது பண்ணிக்கணும். ஒன்ஸ் நல்லா அந்த பப்புலெல்லாம் கொஞ்சம் அடங்கினோன்னே நம்ம கிறிஸ்பி கார்ன் வந்து எடுத்துடலாம். ஸோ எண்ணெயை நல்லா வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டே எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு ஆயில் வந்து கிளியராக இருக்குது. நம்ம போட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே அந்த இதில் கரெக்டாக பிளெண்ட் ஆகிருக்கு. அதனால தான் ஒரு துளி கூட கீழே வரல. எண்ணெய் வந்து அவ்வளோ கிளியராக இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ திப்பியாக இல்லை, கரெக்டான பக்குவத்தில் வந்து கார்ன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பேட்ச் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மிளகாத்தூளும் லைட்டாக உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்சும் பொரியட்டும். இப்போ எல்லாமே பொரிஞ்சிருச்சு. இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு கூட போட்டுக்கலாம். ஸோ நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கிட்டு இதுக்கப்புறம் இதோட ஆனியன் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, பார்பிக்யூ ஸ்பெஷல் கிறிஸ்பி கார்ன் வந்து வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எங்கள் சேனலில் பார்க்குறக்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.